இப்போ நம்ம விளையாட போற கேம் பேரு என்னன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? யாராவது கெஸ் பண்றீங்களா? ஏய் ரீட்டா ரீட்டா நான் சொல்றேன். இத அந்த கிளாஸ் இருக்குல, பேப்பர் கிளாஸ் ஒரு கோபுரம் மாதிரி அடுக்கணும். அந்த கேம் தானே? ஏய் தப்பு, இது வேற கேம். என்ன கேம்னு நானே சொல்லிறேன். ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சொல்லாத. இந்த ஊர்ல நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களையும் நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்களும் வந்துட்டாங்கப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்தே இந்த கேம் விளையாடலாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஏய் அவங்களாம் எப்பப்பா வர்றது? ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குல்ல. ஏய் அவங்ககிட்ட டைம் கரெக்டா சொல்லியிருக்கேன், இந்நேரம் வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லாம தனியா உட்கார்ந்து இருந்தாங்க. அதான் பாவமா இருந்துச்சு, நீங்க வர சொன்னேன். ஏய் வரட்டும்பா, எல்லாரும் சேர்ந்து விளையாண்டாதானே ஜாலியா இருக்கும். அதோ பாரு அங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஃபர்ஸ்ட் வரால அந்த பொண்ணு பேரு சீதா. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர் வராங்கல, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கால, அவ பேர் வந்து நீலா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வரால, Black கலர் ட்ரெஸ் போட்டு, அவ பேர் வந்து என்னமோ சொன்னாலே. ஏய் ரெனி கொஞ்சம் இங்க பாரு, மாஷா இன்னும் வரலையா? மாஷாவா? மாஷானா யாருக்கா? ஏய் மாஷாவுக்காக தானே இவ்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸே பண்ணிருக்கோம். அவ இல்லாமலா நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த கேம்லாம் விளையாடலாமா? எங்களும் உங்களோட ஆட்டையில சேர்த்துக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாஷா மட்டும் வரட்டும், அவளை மட்டும் விட்டுட்டு விளையாண்டா நல்லா இருக்காது. ஏய் மாஷாவே வந்துட்டாப்பா. ஏய் மாஷா வந்துட்டாளா? சரி சரி. ஓ இந்த சூனியக்காரி பேரு தான் மாஷாவா? எல்லாரும் கேளுங்கடி, இந்த சூனியக்காரி பேரு மாஷாவா? ஏய் அவளும் நம்ம ஃப்ரெண்ட் தான், அவளை இப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு மாஷான்ற பேர் இருக்குன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். அந்த பேரை விட சூனியக்காரின்ற பேரு தான் உனக்கு நல்லா இருக்கு. அக்கா நீங்களாம் இந்த ஊருக்கு புதுசு. இந்த சூனியக்காரி என்னென்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த சூனியக்காரி இருக்காளே ரொம்ப மோசமானவ, இவளோட எல்லாம் சேராதீங்க. ஏய் சூனியக்காரி இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இட, நீங்க தானே இப்ப சொன்னீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கோபம் வந்துரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் சூனியக்காரி நீலாம் எங்களோட ஃப்ரெண்டா? போடி இங்க இருந்து. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? போடி போடி, முதல்ல இங்க இருந்து போயிரு. இல்ல நீ என்ன ரொம்ப கோவப்படுத்துற. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஜம்புலி மாறட்டும் பசுமாடாக. ஏய் சூனியக்காரி என்னடி பண்ண? ஏய் நீலா உனக்கு தான் அந்த சூனியக்காரி பத்தி தெரியும்ல, எதுக்கு அவட்டெல்லாம் போய் விளையாண்டுட்டு இருக்க? ஏய் சூனியக்காரி அவ பாவம், அவளை பழைய மாதிரி மாத்திரு. ஆமா மாஷா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவ தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்குலாம் பனிஷ்மெண்ட் யாருக்கும் கொடுக்க கூடாது. ப்ளீஸ் மாஷா, எங்களுக்காக அவளை பழைய மாதிரியே மாத்திரு. ஆமா மாஷா, அவ பாவம் தானே, அவளை பழைய மாதிரியே மாத்திரு மாஷா ப்ளீஸ். நாங்க எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நீ கேப்பில்ல? ஆமா நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமா ஆமா நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கண்டிப்பா கேப்பேன். ஜம்புலி மாறட்டும் மனிதனாக. எனக்கு என்ன ஆச்சு? நான் பழைய மாதிரியே மாறிட்டேனா? இங்க பாருங்க சீதா நீலா, எல்லாரும் இனிமே மாஷாவை யாருமே திட்டக்கூடாது. மாஷாவும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். மாஷா நீயும் இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது. சரி இப்போ நம்ம எல்லாரும் கேம் விளையாடலாமா? இன்னைக்கு நம்ம விளையாட போற இந்த கேம் பேரு சொல்லி எடி. இந்த சொல்லி எடி கேம்ஸ்ல மொத்தம் நாங்க 5 கப்ஸ் கொடுப்போம். இதுல ஏதாவது ஒரு கப்ல இல்ல 2 கப்ல இல்ல 3 கப்ல வேணாலும் gift இருக்கலாம். சில கப்ல gift இல்லாமலும் இருக்கலாம். அதனால எந்த கப்ல gift இருக்குன்னு கரெக்டா நீங்க சொல்லிட்டு அந்த கப்பை அடிக்கணும். நீங்க அடிக்கிற கப்ல gift இருந்துச்சுன்னா செம ஜாலி. அதுவே இல்லன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்போ எல்லாருக்கும் கேமோட ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் வர போறீங்க? எங்க ஊர்ல எந்த போட்டி வச்சாலும் நான் தான் முதல்ல போவேன். அதனால இந்த போட்டியிலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாட போறேன். இதுல என்ன கப்பு, எந்த கப் அடிக்கலாம்? நடுவுல இருக்கிற இந்த கப் அடிப்போமா? வேணாம் ஒருவேளை கிஃப்ட் இல்லைன்னா என்ன பண்றது? வேணாம் இந்த 1 2 3 இந்த 4வது கப்ல அடிப்போம். ஏய் சீதா கொஞ்சம் வெயிட் பண்ணு, முதல்ல கன்ல வந்து இந்த பிஸ்டல் லோட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கலையே இந்த ஆரஞ்சு கலர், இது மாதிரி நல்லா புல் பண்ணோம்னா ஓகே கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிஸ்டலை வந்து இதுக்குள்ள லோட் பண்ணிடணும். ஓகே பிஸ்டல் லோட் பண்ணியாச்சு. இப்போ கன்னை கரெக்டா ட்ரிகர் பண்ணி அடிக்கணும். ஓகேவா? பாருங்க நான் இப்போ கன் எங்க வச்சிருக்கேன், கரெக்டா இந்த இடத்துல இருந்து எய்ம் பண்ணணும். ஓகேவா? குடுங்கக்கா எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அடிக்கிறேன். என்னோட லக்கி நம்பர் வந்து 4 தான். அதனால 1 2 3 4.
ஓகே சூப்பர். நான் 4th கப் கரெக்ட்டா அடிச்சிட்டேன். வெரி குட் சீதா. நீ சொன்ன மாதிரியே 4th கப்ப கரெக்ட்டா அடிச்சிட்ட. இப்போ அதுல gift என்ன இருக்குன்னு பாப்போமா? வாவ், இந்த 4th கப்ல உனக்கு ஒரு டார்ச் லைட் gift கிடைச்சிருக்கு. வாவ், இந்த டார்ச் லைட் வந்து நல்லா சூப்பரா எரியும் பாத்திருக்கியா? இத வந்து நீ நைட் டைமிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஹை, எனக்கு இந்த டார்ச் லைட் கிடைச்சிருக்கு. நான் நைட் எங்கயாவது இருட்டுல போணும்னா இந்த டார்ச் லைட் எடுத்துட்டு போயிடுவேன். அக்கா நெக்ஸ்ட் நான் விளையாடுறேன்க்கா. நான் எந்த இது அடிக்க போறேன்? என்ன அடிக்கிறது? அச்சச்சோ, எதுல gift இருக்குன்னு தெரியலையே. சரி, முதல்ல பிஸ்டல்லாம் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எதை அடிக்கிறதுன்னு தெரியலையே. 1வதுல அடிப்போமா 2வது அடிப்போமா? எனக்கு நேரா என்ன கப் இருக்கோ அதை தான் அடிச்சிட்டேன். வாவ் நீலா, நீ சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நல்லா கில்லி மாதிரி அடிச்சிட்ட. செம்ம. இந்தா உனக்கு இந்த பீகாக் எரேசர் கிடைச்சிருக்கு. அக்கா, இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எரேசரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹை, நெக்ஸ்ட் நான் அடிப்பேன். இந்த சீதா நீலாவோட எனக்கு ஒரு நல்ல gift கிடைக்கணும். அதுக்கு இருக்கிற கப்ல தான் நிறைய gift வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கப் அடிப்போமா? இல்ல இந்த பக்கம் முதல்ல இருக்குல, இதுதான் அடிக்க போறேன். நான் இந்த கப் அடிக்க போறேன். முதல் கப் 1 2 3. ஏய் வெரி சாரிப்பா, இந்த கப்ல எந்த கிஃப்ட்டுமே இல்ல. உனக்கு சாரி, கிஃப்டே கிடைக்கல. என்னோட கப்ல மட்டும் கிஃப்டே இல்ல. போங்கக்கா, அவங்களுக்கு மட்டும் gift கொடுத்தீங்களே, எனக்கும் இன்னொரு சான்ஸ் நீங்க கொடுக்கணும். சரி பாவம், இன்னும் ஒரு சான்ஸ் எடுத்துக்கோ. ஆனா கரெக்ட்டா அடிச்சிரணும், சரியா? இப்ப பாருங்க. அச்சச்சோ, செவத்துல போய் அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றது? அவ்வளவுதான், உன்னோட சான்ஸ் முடிஞ்சிருச்சு. கிளம்பு கிளம்பு. அடுத்து நான் தான் கரெக்ட்டா அடிச்சிருவேன். நான் ஷூட் பண்ணாமலே அந்த கப்புக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு தான் நான் ஷூட் பண்றேன். மாஷா, உன்னோட மேஜிக் பவர்லாம் இந்த கேம்ல யூஸ் பண்ணாம உண்மையா விளையாடணும், ஓகேவா? சரி, நான் என்னோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் 2வது கப் தான் அடிச்சிட்டேன். ஏய் வாவ், வாட் a ஷாட். இங்க பாரு, எல்லா கப்ஸும் அப்படியே தெரிச்சிருச்சு, இந்த 2 கப்பை தவிர. சரி, உனக்கு என்ன பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு பாப்போமா? இங்க பாத்தியா, உனக்கு ஒரு டேப்லெட் பென் கிடைச்சிருக்கு. இந்த பென்னு ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள பென் இருக்கும். இரு, ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தியா, இது ஒரு டேப்லெட் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி இழுக்கணும். இது இப்படி இழுத்தோம்னா அது ஒரு பென்னா மாறிடும். இதை வச்சு இப்போ உன்னோட பேர் எழுதலாமா? உன் பேர் என்ன? மாஷா. ஓகே மாஷா, இங்க பாத்தியா, உன் பேர் எழுதியாச்சு. இந்த பெண்ணை நீ வச்சுக்கோ. கைஸ், இப்போ இருக்கிற ஒரு கப்ல மட்டும் 2 gift இருக்கு. அந்த கப்பை யாரு கரெக்டா கண்டுபிடிச்சு அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 2 gift கிடைக்கும். என்னது 2 gift-ஆ? அப்போ நான் வரேன். ஏய் நானே அடிக்கிறேன்ப்பா, குடுப்பா கண்ணே. அந்த 2 gift இருக்கிற கப்பை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு அடிக்கிறேன்னு பாருங்க. ட்ரிகால். 2 gift இருக்கா? அச்சச்சோ, ஒரு gift தான் இருக்கா? பரவாயில்ல, இந்த கிஃப்ட்டும் நல்லா தான் இருக்கு. சரி, இந்த கிஃப்ட்டை நான் வச்சுக்கிறேன். இதுவே எனக்கு போதும். ஏய் ரெனி, அந்த கீ செயின் எடுத்து என் கையில் மாட்டி விடுவேன். சூப்பர், அப்படிதான் மாட்டி விட்டுரு. ஓகே. என்னடா அது, ஆளாளுக்கு கிஃப்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியில் நமக்கு ஒரு கிஃப்ட் கூட கிடைக்காது போலயே. இப்போ அடிச்சாதான் இருக்கு. லாஸ்ட் இதில் எப்படியும் கிஃப்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நடுவில் அடிப்போமா? இல்லை இந்த சைடில் அடிப்போம். இதை அடிச்சா இப்போ பாருங்க எப்படி 2 அடிக்கிறேன். நான் ஒரே ஷாட்டில் 2 அடிக்க போகிறேன். டிஷ்யூம். வாவ், அச்சச்சோ, ஒரு இதில் தான் கிஃப்ட் இருக்குது, இன்னொரு இதில் கிஃப்ட் இல்லையே. சரி ஓகே, இந்த ஹேண்ட்பேக் நல்லா தான் இருக்குது. 2 இதுலேயும் 2 கிஃப்ட் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, இது எங்கேயாவது கடைக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் தான் ஷூட் பண்ண போகிறேன். நான் இந்த சென்டரில் இருக்கிறத அடிக்க போகிறேன். அதுதான் யாருமே அடிக்கல. வாவ், இதில் தான் 2 கிஃப்ட் இருக்கு. ஏ ஜாலி ஜாலி, எனக்கு தான் 2 கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஏ மினி ரெனி ரியா, எல்லாரும் பாத்தீங்களா? எனக்கு தான் 2 கிஃப்ட் கிடைச்சிருக்கு. இந்த கேம்ல நான் தான் லக்கியஸ்ட் வின்னர் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு 2 gift கிடைச்சிருக்கு. இது என்னது? இது பிஸ்டல் தானே? சரி. வாவ், ஒரு யூனிகார்ன் எரேசர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஏய், எனக்கு அந்த டேப்லெட் பென் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப புதுசா இருக்குப்பா. இது நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்ல. இந்த பென் மாதிரி ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சேன். அதுவும் எனக்கு பிடிச்ச டோரிமான் பிக்சர் போட்ட மாதிரியே எனக்கு பென் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. இதை நான் கண்டிப்பா என்னோட ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போவேன்.
ஏய் ரியா, அந்த டேப்லெட் பெண்ணை ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுவேன். இதை இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த சைடு குளுக்கணும்னா இந்த சைடு வந்துடும். அப்புறம் மறுபடியும் இப்படி குளுக்கணும்னா அது உள்ளே போயிடும். இதை வச்சு எழுதலாம், சூப்பராக இருக்கும். எனக்கும் இந்த பெண்ணு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா 2 gift கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க இதே மாதிரி தினமும் என் கூட விளையாட வரீங்களா? எங்களுக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அது வரைக்கும் நாங்க கண்டிப்பா உங்க கூட விளையாடுவோம். என்ன ரேணி? ஆமாப்பா. இப்போதான் இந்த மாஷா நம்ம வழிக்கே வந்திருக்கா. இவளை வச்சு எப்படியாவது பெரிய சகோதரிகளை பழைய நிலைமைக்கு மாத்திரணும்.